பேண்டமிக் டைம்ஸில் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஃபோன்ஸ், டிவி, எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம மெயினாக யூஸ் பண்ணதுக்கான ரீசன்ஸ் வந்து போர்டம், ஸ்ட்ரெஸ், லோன்லினஸ் இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக நம்ம நம்ம ஆப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். பட் பேண்டமிக் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸை நம்ம இன்னும் அதே ஃபார்மேட்டில் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு மெயின் ரீசன்ஸ் என்னென்னா, அது ஒரு ஹேபிட் ஃபார்மிங் ஆப்பாக அது ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் நம்ம அடிக்டட் ஆகிட்டோம் கூட சொல்லலாம். இது ஏன்னா இந்த மாதிரி ஆப்ஸில் என்னென்னா மெயினாக ஹூக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹூக்ஸ் அப்படின்னா என்னென்னா, உங்கள் அட்டென்ஷனை பிடிக்கிறதுக்காக உங்கள் பிரெயினில் டோபமின் ஹிட் கொடுக்குற டெக்னிக்ஸை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டோபமின் ஹிட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அந்த ஆப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த ஆப்பில் டைம் மூலியமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாகவும் அவர் எனர்ஜி வழியாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் அதிகமாக அந்த ஆப்பில் போடுறீங்களோ அவ்வளோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹேபிட்டாக ஃபவுண்டேஷனாக ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்க்ரால் பட்டன் வந்து ஆட்டோ பிளேலேயே இருக்கும். ஸோ புதுசாக ரீல்ஸ் பார்க்கும்போது ஒரு நார்மலான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது குட்டி குட்டி டோபமின் ஹிட்ஸ் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகும். லைக் பட்டன், நோட்டிஃபிகேஷன் பட்டன், இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாமே ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக். எதுக்குன்னா, அது குட்டி குட்டி டோபமின் ஹிட்ஸ் கொடுக்கும்போது அதிகமாக கொடுக்கும்போது உங்கள் பிரெயினுக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேபிட் ஃபார்மிங் ஆப்பாக அது ஃபார்ம் ஆயிடும். இன்ஃபேக்ட் நீங்கள் அடிக்டடாகவும் ஆயிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து கான்ஷியஸாக நீங்கள் எதுவுமே யோசிக்கலைனாலும் அன்கான்ஷியஸாக அந்த ஆப்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஏன் ஆப்ஸ் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்க அதிக கன்சியூமர்ஸ் வந்து திரும்ப திரும்ப அந்த ஆப் யூஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ரெவென்யூ ஜாஸ்தியாகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஹூக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் and get hold of your attention.